இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ. இதுக்கு ஏன் பட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க? காதுல குறையிற மாதிரி அது வந்து இது வந்து பட்ஸ். காதுல ரெண்டு பட் இருக்கு. பட்ஸ் ப்ளூரலுக்கு இப்போ மீனிங் சொல்லியிருக்கேன். ஏன்டா என்னத்தையாவது ஒரு வீடியோ என்னத்தையா முக்கியம் கொடுக்குது. இங்க சர்ட்டை போட்டிருப்பானுங்க, அது பிரச்சனை. இப்படி எடுத்தோம்னா அது வந்துடும். யூசர் மேனுவல் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதான ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ அதனால சும்மா உங்களுக்காக வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கோம். மற்றபடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். ஒரு 6-7 months ஆகிருக்கும். இது ஒன்று. ஸோ இதுதான் வந்து பட்ஸ் உள்ள எப்படி வச்சிருக்கானுங்க. எடுத்து பார்த்தோம்னா பட்ஸ் நல்லா தான் இருக்குது. சில்வர் கலர். ஓகேவா. அப்புறம் இதில் வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்கும். அது நான் யூஸ் பண்ணல, ஏன்னா ஃபோனோட சார்ஜரே போடுறதுனால டைப் சி தான். ஸோ அதனால் இந்த ஃபோனோட சார்ஜரே யூஸ் பண்ணேன். டைப் சி எல்லாமே டைப் சி தான் சொல்றீங்க. ஆமாம், அது எப்படி இருக்குது? சி அவுட்டா? சி டு சி. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட், இவ்வளோ தான். எவ்வளோ வாங்கினீங்க? இது வந்து நான் வாங்கினது 13K. வந்து 19K ப்ராடக்ட். இது 13Kக்கு ஆஃபரில் வந்தப்போ நான் வாங்கினேன். எந்த? ஃப்ளிப்கார்ட் ஆஃபரு. அப்புறம் நடுவில் வந்து மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டில் அரௌண்ட் 11Kலாம் வந்துச்சு. 11Kக்குன்னா ஆமாம், அது அப்போ தான் வந்துச்சு இந்த ரீசன்ட் சேலில். ஸோ அதனால் ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. பட் அது ஒர்த்தான்னு பார்ப்போம். 11Kக்கு வாங்கியிருக்கீங்க? 11K நான் வாங்கும்போது 13K. இப்போ வந்து 11K ஆஃபர் வந்துச்சு. 2000 கம்மியா சொல்லாதடா. நீ சொல்ற ஆஃபர் வந்து பேங்க் கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து, கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து. ஓகே ஓகே. சோ 13 வெச்சுக்கோ. 13 வெச்சுக்கோ. 13 தான். 13 தான்டா. அப்படி 13000க்கு இதுல என்ன நீங்க சிறப்பா ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சாம்சங். ஸோ அதனால இந்த கனெக்டிவிட்டி, ஏன்னா நான் சாம்சங் மொபைல் வச்சதுனால சாம்சங் மொபைல் யூசர்ஸுக்கு பட்ஸ் 3 ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் அது ஒன்று. தென் அதுக்கப்புறம் டிசைன் நல்லா இருந்துச்சு, இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனு. இப்போ சாம்சங் பட்ஸில் இதான் பீக்கா இல்லை இதுக்கு மேலே இருக்கா? இதுதான் பட்ஸ் 3 ப்ரோ தான். இதான் டாப். ஆமாம், இதுதான் ஏர்பாட்ஸ் மாதிரி. மேபி இதுக்கப்புறம் பட்ஸ் 4 அதை வந்தால் உண்டு, இல்லை பட்ஸ் 3 ப்ரோ இதுதான் இப்போதைக்கு டாப்பு. ஓகே. ஸோ அதனால் ரொம்ப நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிறையா சாம்சங் ஷோரூம்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஷோரூமில் இயர்ஃபோன்ஸ் போட்டு காட்டி. ஆமாம், நம்ம ஆத்தரைஸ்டு சாம்சங்கோட வெறும் சாம்சங் மட்டும் ஷோரூம்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இயர்ஃபோன்ஸே வச்சுருப்பாங்க. நம்ம பேரிங் பண்ணி அதை அந்த ரோப்போட அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பேர் பண்ணி நம்ம ஃபோன் பாட்டே கேட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி கேட்டு பார்த்தேன். ஸோ அப்படி கேட்டு பார்த்ததுல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எப்படா ப்ரைஸ் குறையும் அதான் காத்திருந்தேன். ஸோ அப்புறம் கடைசியாக ஆஃபரில் ஒரு நாள் வந்து 13Kக்கு வந்துச்சு. ஸோ அப்படின்றப்ப சரி இதை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பக்கவாக இருக்கும். அந்த நான் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆடியோ ஃபைல்னா இப்போ இந்த மியூசிக் தான், எல்லாமே மியூசிக் தான், எவ்ரிதிங் இஸ் மியூசிக் அரவுண்ட் மீ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி கிடையாது. அதான் சொல்றேன்ல, அந்த மாதிரி கிடையாது. பட் எனக்கு வந்து ஆமாம், எனக்கு வந்து நான் எப்பயாவது காலைல இங்கேருந்து ஆஃபீஸ் போகும்போது பாட்டு கேட்பேன். அப்புறம் ஏதாவது சும்மா எங்கேயா தனியாக உட்காந்துங்கன்னா பாட்டு கேட்டுருப்பேன். அந்த மாதிரி படம் பார்ப்பேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருப்பேன். அப்போல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்குது. ஸோ மோட்ஸ் மாதிரி இருக்குதுங்களா? மோட்ஸ் வந்து அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, தென் டிரான்ஸ்பரண்ட் மோடு, தென் நார்மல் மோடு. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆமாம் எல்லாத்துலேயும் நம்ம இப்போ வர எல்லா வெரைட்டிஸ்லையுமே இருக்கிறதா ரேஞ்ச் ஆஃப் இயர்ஃபோன்ஸ்லையுமே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று, சரௌண்டிங் நாய்ஸை வந்து கேன்சலேஷன் பண்ணும். தென் டிரான்ஸ்பரண்ட்னா வெளியே இருக்கிற சவுண்டும் சேர்த்து அப்படியே காதில் ஹெட்ஃபோன் இருக்காத மாதிரி அப்படியே டிரான்ஸ்பரண்டான ஒரு மோடு. தென் நார்மல் மோடு. ஸோ அது இருக்குது. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சார்ஜிங் இஷ்யூ இனிமேல் ஃபேஸ் பண்ணதில்லை. டக்குன்னு முடிஞ்சது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. சார்ஜிங் நல்லா தாங்கும். ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக படம் பார்க்கலாம் ஹெட்ஃபோன்ஸோட. தென் சார்ஜிங் கேஸுமே ஒரு 3-4 டைம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். அந்த ஆடியோவோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அது வந்து எல்லாமே கொஞ்சம் கால் பேசும்போது எப்படி இருக்குது? கால்ஸுமே எல்லாமே நல்லா தான் இருக்குது. மைக்ரோஃபோனு நான் நிறையா டைம் வந்து எல்லாமே இதில் தான் பேசியிருக்கேன் இந்த ஹெட்ஃபோன்ஸில் தான். பட் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கா? குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று? அப்படியே தெரியல, எனக்கு லுக் வைஸுமே நல்லா இருக்குது.
ஓபன் பண்ணி. ஆமா, இதுல அந்த ஒரு மேல ஒரு லைட் எரியும். என்ன பர்பஸ் அது பேர் ஆகுதுன்னா லைட் எரியும். ஓகே. மொபைல் ரீச் எவ்வளவு இருக்கு? மொபைல் ரீச் நல்லா, இப்போ இங்க இருக்கோம்னா ஒரு 2 ரூம் தள்ளி வரைக்கும் நம்ம பேசலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதாயிடும். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட். நான் ஐஃபோன் வச்சிருக்கேன், ஆர் எனி அதர் பீப்புள் ஹூ யூசஸ் சம்திங் ரெட்மி ஆர் எனி அதர் கூகுள் பிக்சல், ஓகே பிக்சல் ஏதோ ஃபோன் யூஸ் பண்றோம், அப்படி யூஸ் பண்றவங்க இந்த இயர்ஃபோன்ஸ் வாங்குறது வர்த்தா இருக்குமா? அதுக்கு ஏன்னா இப்போ சாம்சங் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டட் டு சாம்சங் மொபைல்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் இது வந்து சாம்சங், ஆமாம் இது வந்து சாம்சங்க்கு ஒர்த்து. சாம்சங் மொபைல் வச்சிருக்கோம் ஏன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கு. ஏஐ ஃபீச்சர்ஸ்ன்றப்ப என்னன்னா இது நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உள்ள ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வண்டியில் போயிட்டு இருக்கோம், பாட்டு போட்டு திடீர்னு ஒரு பாட்டு வந்து பிடிக்காத பாட்டு வந்துச்சு, நல்லா இல்லை, ஏதாவது வேறு ஏதாவது பாட்டு வந்துச்சு, மாற்றணும்னா நெக்ஸ்ட் சாங் அப்படின்னு நம்ம வேறு எதுவுமே சொல்ல தேவையில்ல. அலெக்ஸாவோ இல்லை ஹே சிரி, ஹே பிக்ஸ்பி, இந்த மாதிரி எதுவுமே சொல்ல தேவையில்ல. நெக்ஸ்ட் சாங் அப்படின்னு சொன்னால் அதுவே நெக்ஸ்ட் சாங் போயிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியல்மி இயர்பட்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரியல்மின்னு சொல்லி ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ரியல்மி ஃபோனை யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம என்ன ஃபோன் வச்சிருக்கோம். ஸோ இதில் சரி அலெக்ஸா அதெல்லாம் கட் பண்ணிட்டு நேராக இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு நிமிஷம், நான் ஐஃபோன் வச்சுட்டு சாம்சங் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். சாம்சங் மொபைல்ஸுக்கு மட்டும்தான் லிமிட்டட். ஸோ அப்படின்றப்ப அந்த ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் வந்து ஆன்சர் காலு, என் காலு, தென் வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, அப்புறம் நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங். நீங்க சொன்னா மட்டும் தான் வர்க் ஆகும்? இல்ல யார் சொன்னாலுமே ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இந்த வாய்ஸ் கமாண்ட் மட்டும் தான். அந்த வாய்ஸ் கமாண்ட் வச்சு இது இப்போ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ கார்லயே வந்து அதான், இப்போ கார்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் தான் போறோம். இப்போ யாராவது ஒரு கோபஸ் இருக்காங்கன்னா அவங்கள சாங் போட சொல்றா, அது சொல்றா, இது சொல்றேன்னு சொல்லலாம். இப்போ நம்ம மட்டும்தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இந்த இயர்ஃபோன்ஸ் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி காதில் வச்சுட்டு ஆடியோ சிஸ்டம் வந்து கார்லேயே ஓடிட்டு இருந்தாலுமே நெக்ஸ்ட் சாங்னு சொன்னா கார்ல நெக்ஸ்ட் சாங் பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, கனெக்டர் ஃபோன். ஆமா, இதுதான் இன்டெகிரேஷன்ன்றது அந்த ஃபுல்லா கனெக்டடா இருக்கும். ஸோ ஆக்சுவலா சாம்சங் வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி கிரியேட்டிங் லைஃப் ஸ்டைல் ஈகோசிஸ்டம். அந்த சாம்சங் ஆப்பிள் வாரன்றது இருக்கிறது தானே. ஆப்பிள் எப்படி அவனுக்கு ஒரு ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணா அது மாதிரி சாம்சங் வந்து அவங்க ஒரு ஈகோசிஸ்டம் கிரியேட் டெக்னாலஜிஸ், வி கிரியேட் லைஃப் ஸ்டைல். ஆமா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இதோட டியூரபிலிட்டி, ஏன்னா வாங்கி 6 மாசத்துல நான் பத்திரமா தான் வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பத்திரமா வச்சுட்டு இருப்பேன். பட் ஆனால் தாறுமாறா எல்லா இடத்துலையும் விழுந்துருக்கு. திடீர்னு பாக்கெட்ல இருந்து கீழே விழுகும். பஸ்ஸில் ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஹெவியா இல்ல, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ்ல பாக்கெட் வச்சு தூங்கிட்டேன். டயர் கடையில வந்துச்சு. டயர் கடையில அவ்வளவு கேஷ் இல்ல, கொஞ்சம் கீழே பாக்கெட்ல வச்சுட்டு பாட்டு கேட்டு இருந்தேன். பாக்கெட்ல டம்னு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து ஆஹா போச்சுடா அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஏன்னா எதுவும் அவ்வளோ சின்ன இங்கே ஒரு அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். ஆமா, அந்த மாதிரி வந்து டியூரபிளா இருக்கு. நிறைய தடவை கீழே விழுந்திருக்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு தாங்கும்னு சொல்லிட்டு. நல்லா தாங்குது. வண்டி எப்படின்னா கூட தாங்க போல. நான் டெஸ்டிங்க்கு வரல. நீங்க வாங்கி 11 விற்கிறாங்க, வாங்கி நீங்க டெஸ்ட் பண்ணுங்க தம்பி, நான் வரல. ஓகே, வேற இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தா அதான் அந்த IP57 ரேட்டிங் இருக்கு. மலையிலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மழை பெஞ்சிட்டு மொட்டை மேலே அது வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட். ஒரு சின்ன மெல்லிசான கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் ஹெட்ஃபோன் போயிடும், கோட்டுக்கு இந்த பக்கம் ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகும். அதனால அது எப்போ ஆகும்? 13,000 காலி. ஆமா, ஒரு பட்டன் இருக்கு. இது என்னதுங்க? அது பேரிங் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பேர் பண்ணும்போது பேரிங் மோடுக்கு இப்போ நான் என் ஃபோனில் கனெக்ட் ஆகிடும். அவன் ஓப்பன் பண்ணாலும் என் ஃபோனில் கனெக்ட். இப்போ ஏதாவது நியூ ஃபோனில் கனெக்ட் ஆகணும்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே லைட் பிளிங்க் ஆகும். ஓகே, ஸோ பிளிங்க் ஆகும்போது ஒயிட் கலர் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சுன்னா அது வந்து பேரிங் மோடுக்கு போயிடுச்சுன்னு. அப்புறம் நியூ மொபைலில் ஜஸ்ட் ப்ளூடூத்தில் போயிட்டு பட்ஸ் 3 ப்ரோன்னு காட்டும். இப்போ நான் இது ரீநேம் பண்ணி வச்சிருக்கனால என் பேர் காட்டும், என் நேம் போட்டு பட்ஸ் 3 ப்ரோன்னு. இல்லாட்டி அது வந்து பட்ஸ் 3 ப்ரோ மட்டும் காட்டும். அது அப்படியே பேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜென்ரலாக க்ரீனுக்கு மாறிடும் அந்த கலர். இங்கே ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு இண்டிகேஷன் வரும். இப்போ க்ரீனில் இருக்குன்னா அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா இந்த இடத்துல ரெட்டாக மாறும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்றதுக்கானது. ஒயிட்டில் வந்து இங்கே இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பட்டன் இருக்குது. அந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஒயிட்டாக மாறும். ஒயிட்டாக மாறிச்சுன்னா பேரிங் மோடு. அது வந்து உனக்கு ஃபோன்லேயே டிஸ்பிளே ஆகிறதுனால பேட்டரி பர்சன்டேஜ்லாம் டிஸ்பிளே ஆகிறதுனால அதில் அவ்வளோ தூரம் விட தேவையில்லை. ஆமாம், பார்த்தாலே. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். சாம்சங் சொல்கிற வாரண்டி அண்ட் கேரண்டி அதெல்லாம் எப்படி? வாரண்டி இந்த இயர்ஃபோன்ஸுக்கு வந்து 1 இயர் வாரண்டி.
எல்லாத்துலயும் 1 இயர் வாரண்டி பொதுவா. இதுல உங்களுக்கு இந்த மேனுவலே போட்டிருப்பான். இங்க வந்து 1 இயர் வாரண்டி, தென் 6 months வந்து ஆக்சசரிஸ், அந்த வயர் ஒன்று வருது இல்லையா, அதான் ஆக்சசரிஸ். ஸோ அதுக்கு வந்து 6 months வந்து வாரண்டி. இயர்ஃபோன்ஸ் வந்து 1 year. அதுவும் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம போட்டு இங்கே தாறுமாறாக விளையாடி இருக்கோம். ஸோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறது, இன்கேஸ் உள்ளே வந்து ஒர்க் ஆகலை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம கொண்டு போனாலுமே இதை காரணம் காச்சு அமுச்சு விட்ருவானுங்க. நீங்கள் கீழே போட்டிருக்கீங்க அப்படி 6 months ஆச்சுல வாங்கி. 6 months 6 months மேலே இருக்கும். 6 to 7 6 to 8 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை எப்படி இன்னும் வாரண்டியில் தான் இருக்கு. இன்னும் வாரண்டியில் தான் இருக்கு. பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்றப்ப அது வந்து ஏதாவது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் நம்ம அண்ணே வேணாமே என்கிட்ட ஒரு நாள் கூட வாயில போட்டு மொழி பையன்ட்ட கொடுத்து பூமர் மாதிரி டிசென்ட்ரி வழியா டீசெண்டா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. துப்பி கொடுப்பானுங்க. அதை காலில் போட்டா மாவனே லெஃப்ட் நீ வச்சுக்க, ரைட் நான் வச்சுக்க. 2 பேர் ராத்திரி கூட மெல்லுவோம், மோச்சங்க மென்னுட்டு இருப்பானுங்க. அதனால அது வந்து 1 year வாரண்டி இருக்கு. ஸோ ஓகே, அவ்வளோதான். சரி, அடுத்து வேற ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? இஷ்யூஸ்னா பர்டிகுலராக நான் ஒரு அக்கேஷ்னலி ஃபேஸ் பண்ணுறது, அதாவது ஒரு 10-15 days அந்த 1 monthல ஒரு 2 or 3 times வரும் இந்த ப்ராப்ளம். அது என்னென்னா, இப்போ அந்த இயர்ஃபோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது ஒழுங்காக சீட்டிங் ஆகாது. ஸோ இப்படி ஒழுங்காக சீட்டிங் ஆகாமல் இருந்துச்சு, அதோட க்ளோஸ் பண்ணுறோன்னா சார்ஜ் ஆகாது. ஸோ ஒரு 20 minutes கழிச்சு செக் பண்ணுறோன்னா ஒரு பட்டு மட்டும் 100% ஆகிருக்கும். நம்ம இன்னொரு பட்டு நம்ம எதில் போட்டோமோ அந்த பர்சன்டேஜ் இருக்கும். 5% கேஸோட டிசைனில் இஷ்யூன்ற கேஸோட டிசைனில் ஏதோ ஒரு இஷ்யூ, அந்த டிசைனில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. பட் அது எனக்கு தான் ப்ராப்ளமா இல்லை எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரில எனக்கு. ஆடட் ஃபீச்சர் என்னென்னா, மேபி இது அவங்க ஆல்ரெடி வந்து ஆன்டிசிபேட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. சார்ஜ் போடும்போது இது ஏறலைன்னா ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். your left butt is your left butt is not charging அப்படின்னு வரும். ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் இது டெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட இயர்பட்ஸ்ல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்னெட். ஆமா இல்லையா? ஸோ நல்லா சார்ஜிங் பண்றது. ஸோ என்ன ஆகுனா, நான் வந்துட்டு அப்பப்போ பைக் ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவேன், ஹெல்மெட் குள்ளே போட்டிருப்பேன். அப்போது சம்டைம்ஸ் ஹெல்மெட் டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ஹெல்மெட் கழட்டும் போது சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக கீழே விழுந்துடும். அது பல தடவை விழுந்துருக்கு. கீழே விழுகும்போது என்ன ஆகுனா, ஏதாவது மண்ணில் விழுந்துச்சு வைங்க, இந்த இடத்துல ஃபுல்லாக மண்ணு மாதிரி ஒட்டிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டில் ஒட்டிக்கும். நம்ம அது சரியாக தொடச்சி உள்ளே வைக்கலன்னா அந்த மண்ணோட உள்ளே இருக்கும்போது அந்த உள்ள அந்த சார்ஜிங் பாயிண்ட்க்கும் இதில் இருக்கிற அந்த கனெக்டிங் பிளேஸ்ல வந்துட்டு ஏதாவது டர்ட் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகாம போயிடும். அடிக்கடி இந்த கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ற அந்த ஒரு டிவைஸ் மாதிரி வைக்கிறாங்க, க்ளீனிங் கிட்னு சொல்லிட்டு. அதை வாங்கி கிளியர் பண்றது நல்லது. பரவாயில்ல ப்ரோ, நெஞ்சு தைரியம் 11,000 வாங்கி எந்த ஒரு மேலாடையும் போடாம. அதுதான் நான் அது யோசிச்சேன். ஏன்னா இப்ப இடத்துலயுமே கேஸ் இருக்கு, ப்ரொடக்டிவ்ல யாரோ ஒரு கேஸ் போடலாம். வாங்கின புதுசுல யோசிச்சேன். பட் இது டிசைனே இந்த ஸ்லீக்கா இருக்கிறதா டிசைனு. அது மேல ஒரு கவர் போட்டு மாற சொன்னா பாக்கெட்ல வைக்கும் போதுமே அது பெருசா தெரியும். நீ ஒரு பிளாஸ்டிக்ல குடுக்குறாங்க அப்படின்னா நீ வந்து ப்ரொடக்டிவ்ல போடுறது ஓகே. இது டைட்டானியம் அலுமினியம் அலுமினியம்னால அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை விழுந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் விழுந்தா உடையாது. அதான் இப்படி சட்டையை கட்டி நான் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன், போடுவேன் நான் கீழே. அதான் இவங்க சொன்ன மாதிரி ஹெட்ஃபோன் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் கழட்டும் போனா விறுக்குன்னு விழுந்திருக்கு பட்ஸ் எல்லாம். அது ஒன்று போய் இது ஒன்று போயிட்டு இருக்கோம். ஒரு தடவை நைட்டு வீட்டில் வந்து சோஃபால வச்சுட்டு தூங்கினேன், ஒரு பட்டு மட்டும் இருந்துச்சு, இன்னொன்று பட்டு இல்லை. சோஃபா கவர் இப்படி இழுத்தா பறந்து சரி. எனக்கு டவுட், இது வாட்டர் ப்ரூஃப் தானே? ஆமா, வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ரெசிஸ்டன்ட்டா வாட்டர் ப்ரூஃபா? வாட்டர் ரெசிஸ்டன்ட். வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா இதுக்குள்ள நீ சொன்னல போய் மண்ணெல்லாம் டெபாசிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை மட்டும் பக்ஸ் மட்டும் வெளியே எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குளுக்கி கீழே ஊற்றிட்டா உள்ள போயிடுச்சுன்னா அதான் சொல்றேன் இல்லையா, ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஐபிசி நீ சொன்னதான் IP57 வந்து ஒரு மெல்லிசான கோடு தான். இப்போ வர நீங்க இந்த மாதிரி இயர்பட்ஸ் பெரிய கொஞ்சம் நார்மல் போன்ஸ்லயே பண்றாங்க. என்ன தெரியுமா, உள்ள வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே உள்ள வந்துட்டு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி உள்ள இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்க அதை தண்ணியில போட்டீங்க, அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள தண்ணி இறங்கிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரிப்போட கலர் மாறி லிட்மஸ் பேப்பர் மாதிரி. ஆமா. சோ வந்துட்டு இன்கேஸ் நான் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல சார், திடீர்னு வக்கால நின்றுச்சு அப்படின்னு நீங்க போய் டுபாகூர் விடும்போது குருந்தே அப்படி பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு நான் ஏன்னா இது வந்து நான் பழைய Redmi 5 மொபைல் வச்சிருந்தேன். Redmi 5 மொபைல் வச்சிருந்தேன். அது வந்து
பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூர்ல வரும்போது வந்து சரியான மழை நான் மழை பெஞ்சோம் டக்குன்னு நிறுத்திட்டு நினைய கூட இல்லை, திடீர்னு நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம் நமக்கு ஆகாது இல்லையா, எதிர்பாராத வந்துச்சு. டக்குன்னு மழை பெஞ்சா சரி நிறுத்திட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து பேக்குள்ள வச்சுட்டேன், கவர் போட்டு பேக்குள்ள வச்சுட்டேன். பட் அதையும் மீறி பாக்கெட்ல இருக்கும் போதே மழை டக்குன்னு பெய்யனால ஒரு 2 சொட்டு ஏதோ உள்ள போயிடுச்சு. 2 சொட்டு ஏதோ போயிடுக்கு. அதான் அப்படி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து நிறுத்திட்டு போனை ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணோன்னே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி பவர் பட்டன் அமுக்கணும்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரைட்ரா ஏதோ பஞ்சாயத்துரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பா ஃபோன்லாம் எடுத்து யூடியூப்லாம் போட்டு எப்படி இதை வந்து காய வைக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்து அரிசிக்குள்ள வைக்கணும்னா, வெயிலில் காய வைக்கணும்னா, ஹீட்ரு இந்த ஹேர் ட்ரையர் எடுத்து அடிக்கணும்னா எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்பயும் ஒர்க் ஆகலை. சரி நேக்கா வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு பின் பாயிண்ட் பண்ணிடுவோம், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அந்த மாதிரி போட்டுருவேன். ஏன்னா அது வாங்கி ஒரு 2-3 மாசம் தான் இருந்துச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகலை, திடீர்னு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் கொண்டு போனான். கொண்டு போயிட்டு உள்ளே போயிட்டு கழட்டிட்டு வந்து காமிச்சான். சார் இங்கே பார்த்தீங்களா இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கா, கலர் மாதிரி இருக்கா? ஆமாம் சார் கலர் மாதிரி இருக்கு. இது ஏன் மாறுதுன்னா இப்போ நம்ம இது வந்து ஒரு வாட்டர் போட்டால் ரியாக்ட் ஆயிடுச்சு சார். ரீசெண்டாக எங்க தண்ணியில தான் போட்டுருக்காங்க. இல்லை அப்பயும் நம்ம உடனே ஒத்துக்க முடியல. அப்படியே நேக்கா போட்டு பார்த்தேன், தண்ணியில எதுவும் பண்ணலையே. என்ன சார் இதில் ஏதாவது தண்ணியில் முடியல, ஏதாவது மலையில தான் போனீங்களா அப்படின்னா? இல்லை ஒரு என்ன மழை பெஞ்சுது, பட் ஃபோனில் தான் இருந்துச்சு, பாக்கெட்டில் தான் இருந்துச்சு, சேஃபாக தான் இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உடனே சொன்னா அசிங்கமா பேசுவாங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆமா பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆமா அது பண்ணி இருக்கலாம் தான் அது மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த போனோட காஸ்ட்ல இருந்து ஒரு 60-70% செலவு பண்ணேன். ஏன்னா புது போனு, ஸோ அது வாட்டர் உள்ள போய் ஆஃப் ஆயிடுச்சு. Redmi 5 ஆமா அந்த காலத்துல அது இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அந்த டைம் அந்த காலத்திலேயே வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் என்னைக்கு தண்ணியில போட்டீங்க. ஆமா இதுல ஏஐ எல்லாம் கனெக்டட் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இவன் சொன்ன மாதிரி டைம் டேட்டோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் தேதி அரபிக்கடல்ல என்ன பண்ணிட்டு சட்டை போடாம ஓடும்போது ஆமா ஏன்னா இதுல வந்து இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நான் இந்த பட்ஸு இந்த இது டிவைஸ் இதெல்லாம் இங்கே வச்சிட்டேன்னா அதை வச்சு தான் கண்டுபிடிப்பேன். ஃபைண்ட் மை டிவைஸ்ல அந்த சவுண்டே வரும். ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா இப்போ ரிங்குன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்பில். ரிங்குன்னு போயிட்டு எது லெஃப்டா ரைட்டா எது தொலைஞ்சிச்சு அப்படிங்கும்போது லெஃப்ட்னா லெஃப்ட்டை கொடுத்துட்டு ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்துது நல்லாவே சவுண்ட் கேட்கும். அதை வச்சு நான் கண்டே பிடிச்சிருக்கேன்னா அது வந்து அதான் சொன்னாலே சோஃபால வந்து கத்துதுரா நல்லா கத்து. இப்போ வாய் பத்திக்கு போடுங்க பெரிய சத்தம் இருங்க மாத்திரை முழுகிற மாதிரி கலர் இந்த மாதிரி வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கனால இது நிறையா எனக்கு யூஸ் ஆகிருக்கு. அதாவது பட்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் எனக்கு ப்ராப்ளம்ஸே நான் ஃபேஸ் பண்ணதான் அது ஒன்று. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டியோ இல்லை எந்த இஷ்யூஸுமே வந்தது கிடையாது. இந்த சார்ஜிங் அந்த இது மட்டும் எனக்கு வந்து மேபி டிசைன் ப்ராப்ளமா இல்லை அதை நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மேக்னெட் ஆன் ஆஃப் கொடுத்தாங்கன்னா அப்படியே அது கான்செப்டே நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகும். நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் எங்கேயா எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் உள்ளே வச்சோடனே சார்ஜ் ஆயிடணும், ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கணும். அதான் மேபி நம்மளோட ஹேண்ட்லிங் சரியில்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி நம்ம ஏதாவது டஸ்ட் இஷ்யூஸ் நம்ம க்ளீன் பண்ணி இதான் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வாங்கினது க்ளீனே பண்ணது கிடையாது. அப்படின்றப்ப நம்ம ரெகுலரான பைஸ் தானே அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். இப்போ பட்ஸ் 3 ப்ரோவோட ரிவ்யூ என்னங்கிறது பார்ப்போம். ஓகே ஸ்டார்டிங் வித் அமேசான். ஓகே நம்ம போய் பண்ணுறது தான் அமேசான் கார்டு ரெண்டில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அமேசானில் பார்ப்போம். அமேசானில் பார்த்தா ப்ரைஸ் வந்து அதான் நான் சொன்னேன் 11K அதுக்கு 11.5. இது மேலே பேங்க் ஆஃபர் இருக்கா இல்லை பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து பேங்க் சேர்த்து தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேங்க் ஆஃபர் அப் டு 1500 டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் அப் டு 1500. அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11K ப்ராடக்டா 11K நான் இஎம்ஐ. ஓகே இங்கே இருக்குது 10% டிஸ்கவுண்ட் ஆன் நான் இஎம்ஐ 10%னா 11.6ல 1600 1215 போட்டுருக்காங்க அப் டு 1250. ஓகே ஃபைன். அது ஸோ அதான் 11Kன்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 11K கிடைக்கும் ப்ராடக்ட் இப்போ. ஸோ அது நல்ல டீல் தான். ஸோ இதில் வேறு என்ன கலர் வச்சுருக்காங்க? ஸோ இதில் வந்து ஒயிட் இன்னொரு கலர் இருக்குது, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒயிட் இங்கே கொடுக்கல. அதான் இது சில்வரு. ஒயிட் வந்து இங்கே ஒயிட்னு சர்ச் பண்ண வரும். வாட்ஸ் இப்போ ரெண்டு கலர் தான். ரெண்டே கலர் தான்.
ஸோ இதுதான் ஒயிட் இங்கே கீழே இருக்கு இல்லையா. ஓகே, இதுதான் ஒயிட்டுக்கு அந்த ஒயிட் லைட்டு இந்த OnePlus மாதிரி இருக்குது. அதான் ஒயிட்டுக்கு அந்த ஒயிட் லைட் தெரில. ஸோ அப்படின்றப்ப அது அந்த க்ரோம் ஃபினிஷ் நல்லா இருக்குது. பிளாக் தான் பிடிச்சது, கொஞ்சம் ரெகுலராக இருக்குது. ஆமாம், இது அவக்கா எனக்கு தெரில. ஸோ அதுதான் அது ஒரு மேன் பாயிண்ட். ஓகே, ஸோ ரிவ்யூ வந்துடும். ரிவ்யூ போனோம்னா நெக்ஸ்ட் இப்போ ஸோ நான் வேறு செல்லர் போல். ஸோ 19K இருக்குது. ஸோ ரிவ்யூ பார்ட்டு வந்தோம்னா இதில் லைட்டிங் ஆல்ரெடி டிசைன். ஸோ அதான் ஃபுல்லாக அந்த லைட்டிங் நம்ம செட் பண்ணிக்கலாம் எப்பவுமே. ஆல்வேஸ் எந்த செல்லரில் ரிவ்யூ பெட்டராக நிறையா இருக்குங்கிறத பாரு. ஸோ உனக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். 1500 ரிவ்யூஸ் இது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா, லாட்டின் அமெரிக்கன் வெர்ஷன் லாட்டின் அமெரிக்கன் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. லாட்டின் அமெரிக்கன் வச்சிருக்கீங்க? லாட்டின் அமெரிக்கன் இல்லை என்கிட்ட. இது ஏதோ உங்களுக்கு தானா? எந்த தான். ஓகே, தட்ஸ்ல ஓகே, நைஸ். அதே தான். ஸோ ரிவ்யூ என்னன்னு பார்ப்போம். ஓகேவா, அந்த லைட்டிங் சொன்னாலே அந்த எட்ஜ் லைட்டிங் வந்து செட் பண்ணி வேற என்ன பிளேட் லைட்டிங் அப்படின்ற அந்த பிளேட் லைட்டிங் வந்து எப்பயுமே எரியிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்ல பிளிங்கா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சார்ஜ் எல்லாம் இந்த இதெல்லாம் போட்டுக்குவீங்க அப்படினா பரவாயில்லை. பாருங்க OnePlus பாருங்க 12000 வரைக்கும். ஆமா, பட்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா, பட்ஸ் ப்ரோ, இவன் பட்ஸ் 3 ப்ரோ, அவன் பட்ஸ் ப்ரோ 3. சோ கபீம் கும்பா கம்பி ரைட்டா. மேல கும்பா இந்த மாதிரி இது வயர்லெஸ், ட்ரூ வயர்லெஸ், வித்தவுட் கேபிள், டச் கண்ட்ரோல். ஸோ அந்த பட்டில் வந்து ஒரு டச் கண்ட்ரோல் இருக்கும். இந்த கீழே அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸ்டெம்மோட பாட்டமில் அது எனக்கு இனிஷியலாக பழகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் அரௌண்ட் 2 daysல எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே தான் அந்த பட்டன் இருக்குன்னு சொல்லி. டேப்பு, டபுள் டேப்பு, அது எல்லாமே நல்லா இருக்கு. நீ தான் எல்லாமே வாயிலே பேசுவீங்க ஜி, அதுக்கப்புறம் எதுக்கு டேப் டபுள் டேப்? அது அந்த ஃபீச்சர் வாயில ஏதாவது ஆயிடுச்சு இல்லடா, சுத்தி ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. நாம அப்ப போயிட்டு வால்யூம் அப் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த ஸ்டெம்மை மட்டும் அப்படி மேல ஸ்வைப் பண்ணோம்னா அது வால்யூம் அப் ஆகும். அந்த ஸ்டெம்ல வால்யூம் ஸ்வைப் தனித்தனி பட்டனா இல்லாம வால்யூம் அப் டவுன் வந்து இந்த மாதிரி நிறைய இயர்ஃபோன்ஸ்ல இருந்தது கிடையாது. இயர்ஃபோன்ஸ்ல கண்ட்ரோல் பண்றாங்க, அந்த ஸ்டெம்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க மேல ஸ்வைப் பண்ணா வால்யூம் அப் ஆகும், கீழே ஸ்வைப் பண்ணா வால்யூம் டவுன் ஆகும். அது ஒரு ஃபீச்சர். ஸோ அதை நம்ம ஃபீச்சர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தென் நல்லா பேசிக் திங் தான். இதெல்லாம் மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் பாரு? எங்க கேஸ் மெட்டீரியல் பிளாஸ்டிக் தான் போட்டிருக்காங்க. எங்க மேல பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் பிளாஸ்டிக் பாரு. கீழ ப்ராடக்ட் இது பிளாஸ்டிக் மாதிரி தெரியல. எனக்கு பிளாஸ்டிக் மாதிரி தெரியல நினைக்கிறேன். அப்படியா? மோஸ்ட்லி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கா இருக்கும். ஆமா. சரி, அது இயர் பட் ஸ்டார்ட் வர்க்கிங். அப்பாத்தியா? ஆஃப்டர் 15 days. அது ஒரு நாள் கழிச்சு 14 நாள் கொடுத்துருக்கோம். 14 நாள் கொடுத்தாங்க. வேற சரியில்லைனா காத்துல பறக்கிற வயிற்றுல சொருகும். காத்துல பறந்து வயிற்றுல சொருகும். ஆமா, அது மாதிரி கடப்பாற வரைக்கும் வயிற்றுல சொருகி இருக்கு. It gets connected to my phone. However, there is no sound output either when on call or listening to music. ஸோ அது நீங்கள் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் பிடிக்கலனா வந்து 14 daysல ரிட்டர்ன் பண்ணி வேற ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். மேனுஃபேக்சரிங் வாங்கிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ஜூலை 5 சொல்ல போட்டுருக்கோம். நாட் ஈவன் a month. அதான். ஓகே. இது ஏதோ அதர் லாங்குவேஜ்ல இருக்கு. Translate to English. அதர் கண்டிஷன் நம்ம பார்ப்போம். Magnificent. Yeah. Magnificent. Perfect எங்க இருக்கு? முன்னாடி ஃபர்ஸ்ட் கமெண்ட். Okay. Linda Garcia. First of all, important to mention that I use headphones with the Samsung cell phone since there is several function that can be only used. அதான் சொன்னாலையா. ஸோ அந்த சாம்சங் ஃபோனில் மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இட்ஸ் குட். 5 star எக்ஸலன்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு. அக்கா வெள்ளை கலர் வாங்கியிருக்காங்க. அதான் அக்காவாது வேற பார்த்தா லிண்டா அஸ்டலிம்பா. இங்க டிரான்ஸ்பரண்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான். அதான் டிரான்ஸ்பரண்ட். அந்த டாப் வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கிறது எல்லாமே சேம் தான். ஸோ அதுக்குள்ள இயர்ஃபோன்ஸ் வந்து தெரியும். ஸோ அது லுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் கேட்டு பாருங்க. சவுண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். அதை நம்ம கொடுக்குற காசு பார்த்து தான். ஓகே. பட் 11Kன்றப்ப வேற ஃபோன்ஸ் கொஞ்சம் ஆட்டோம். மற்றபடி ரிவ்யூஸ் நல்லா இருக்குது. ஃப்ளிப்கார்ட் பார்ப்போம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதான பர்ஸே போகிறோம். அதே தான். ஸோ அதோட ரிவ்யூ பார்த்தோம்.
சவுண்ட் குவாலிட்டி 4.4 பண்ணி பேஸ் 4.2 build and design 4.3 battery backup 4.1. அந்த 24 பேர் 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்கல்ல எங்க 24 பேர் ஆமா அவங்க இது ரெண்டு இல்ல நான் சொல்றேன் ஏதாவது ரீசன்ட் ரிவ்யூஸ் ஏதாவது பார்க்க முடியுதா பாரு. மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் வந்து இங்க வந்து இது மாஸ்டரைசேஷன் மாட்டோம். மாஸ்டரைசேஷன் பார்த்தோம்னா நாட் ஒர்க்கிங், இங்கே ஒரு நாட் ஒர்க்கிங் இருக்கு. எக்ஸ்பெக்டட் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே. டோட்டலி டிசப்பாயிண்டட். Flipkart cheating on hours. ஓகே. Flipkart பத்தின கம்ப்ளைண்ட். ஆக்சுவலா இது ப்ராடக்ட்டோட very poor sound quality, both Nirvana sound quality. ஓகே மேபி அவரோட கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. மேபி டூப்ளிகேட் ப்ராடக்ட் இருக்கலாம். இருக்கா மார்க்கெட்ல எத்தனையோ சுத்திட்டு இருக்கு. பெருசா போட்டுருக்காங்க worst product. Yeah. Slightly disappointed. Worst product. Don't buy this product. You cannot fix charge drain issue. அப்படி தான் இருக்கு. இல்லை எனக்கு நான் அரௌண்ட் 6 months யூஸ் பண்ணுறேன். எனக்கு If you want to waste money, then you can buy this product. I want to waste money. லைட் பற்ற வச்சிட்டேன். Okay, there will always be a charging problem in it, bro. Always. ஆமா. எப்படி சொல்றாரு அவரு? அவர் சொல். மணிஷ் சிங் சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் டேரக்டா சி டைப்ல எடுத்து எங்கேயாவது சொல்லிட்டு சீலந்து ஃபோனுக்கு சார்ஜ் போடுறேன். அவ்வளோ சார். ஃபோன்ல இருந்து சார்ஜ் போட்டு பாருங்க. ஃபோன்ல ஒரு டைப் சியும் அது வச்சு அங்கேருந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியல. ஸோ அது ஓகே. சாம்சங் ecosystem நம்ம பேசினது போட்டிருக்காங்க. Very bad build quality and the battery indicator after full charge is bit. நான் நினைக்கிறேன் இவர் வந்து பஸ் டயர் கடையில் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். உன்னோட ஒரு படி மேலே போய் bad build quality. ஏன்னா நான் போட்ட வரைக்கும் தாங்குது. மேபி என்னோட நல்ல டைமா இல்லை என்னன்னு தெரியல. ஓகே எல்லாமே கொஞ்சம் எக்ஸலண்ட் போட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் படி ஏதாவது பிரிக்க முடியுமா? நெகட்டிவ் ரிவ்யூஸ். நெகட்டிவ் ஃபர்ஸ்ட். Utterly horrible, worthless, expected. In after 4 months of purchase, மறுபடியும் தப்பிச்சிருக்கீங்க நீங்க. Expected a better product, not working, worst product. எங்கேயோ இருக்குடா மசாலாவோட சீசன். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அது கீழே வந்து 3 pages இருக்கு. ஸோ எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ கோயிங் வித் மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக ஓவரால் ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. which is quite good. நல்லா நீ சொன்னா எவ்வளோ சொல்லுடா ரேட்டிங் நான் சொன்னேன்னா ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அது வந்து அவன் வந்து ஒரு பிராண்ட் விற்கிறான். லைக் அகைன் ஆப்பிள் மாதிரி தான் ஒரு பிராண்டை தான் சேல் பண்ணுறான். ஸோ அப்படின்றப்ப அதோட காஸ்ட் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவல் வேல்யூவோட பிராண்ட் வேல்யூ வந்து கொடுத்து தான் ஆகணும். இது வந்து நார்மலாக ஒரு 6,000 ஒரு 7,000 பட்ஜெட்டு இல்லை அந்த இயர்ஃபோன் அந்த ப்ரைஸ் கொடுக்குறோன்னா இந்த எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அது போக இந்த ஈகோசிஸ்டமு ஸோ அதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கனால 11K வச்சுருக்கான். ஸோ அந்த ப்ரைஸும் அப்புறம் அந்த நான் சொன்ன அந்த கேஸ் வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது. லெஃப்ட் ரைட்டு ஒரு சில டைம் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ரெண்டும் தவிர பார்த்தோன்னா எனக்கு ஒரு 4.7 4.8 5க்கு நல்லா தான் இருக்கு. மற்றபடி நான் எல்லாமே ஃபீல் பண்ணுறேன். அல்டிமேட் கொஸ்டின் ஒர்த்தா 11K சாரி நான் 13K 13K காசு இருக்குன்னா வாங்கலாம், இல்லைன்னா ஒர்த் இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த யூசர் ரிவ்யூ இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போடலாம். நீங்களும் கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க அண்ட் வேறு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதையும் ஒரு ரிவ்யூஸில் எடுப்போம். ஸோ யா, signing off from you. Thank you. Bye. Bye.